பிரபல நடிகையான சரோஜா தேவி இறந்துட்டாங்க. இந்த செய்தி ஒட்டுமொத்த சினிமா உலகத்தையுமே வருத்தமடைய வச்சிருச்சு. ஏன்னா தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு பல மொழிகளில் தொடர்ந்து நடிச்சிட்டு வந்த நடிகை தான் சரோஜா தேவி. தமிழ்ல எம்ஜிஆர் கூட நாடோடி மன்னன் அப்படிங்கிற படத்துல அறிமுகமாகி நடிச்சிருக்காங்க. இந்த படம் அவங்களுக்கு பெரிய அளவுல ஹிட் கொடுத்துச்சு. எம்ஜிஆர் கூட சேர்ந்து 26 படமும், சிவாஜி கணேசன் கூட 22 படமும் நடிச்சிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு 87 வயசு ஆகுது. இவங்க பெங்களூர்ல தான் பிறந்திருக்காங்க. ஆனா சென்னை தான் எனக்கு சொந்த ஊரா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டுமல்லாம என்னோட உயிர் இங்க பிரிஞ்சாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லி இருக்காங்க. தமிழ், கன்னடா சினிமாவிலேயே முதல்ல லேடி சூப்பர் ஸ்டாரான நடிகை தான் சரோஜா தேவி. சரோஜா தேவி மத்திய அரசு, மாநில அரசு கிட்ட இருந்து நிறைய விருதுகளை வாங்கியிருக்காங்க. வாழ்நாள் சாதனையாளர் அப்படிங்கிற பட்டத்தையும் வாங்கியிருக்காங்க. மொத்தமா சரோஜா தேவி 200 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. கடைசியா தமிழ்ல சூர்யாவோட சேர்ந்து ஆதவன் படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. சினிமாவில இருந்து கொஞ்சம் தள்ளி உடல்நிலையில கவனம் செலுத்தி வந்துட்டு இருந்திருக்காரு. இந்த கடைசி காலகட்டத்தில் பெங்களூர்ல தன்னோட குடும்பத்தோட இருந்துட்டு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில இப்ப வயசு முதிர்வு காரணமா இருந்துட்டாங்க. இந்த செய்தி ஒட்டுமொத்த சினிமாவையும் வருத்தமடைய வச்சிருச்சு. பெங்களூர்ல இருக்க அவங்களோட வீட்டுல தான் அஞ்சலிக்காக உடலை இப்ப வச்சிருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும், சினிமா பிரபலங்களும் எல்லாருமே அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி வராங்க. ஆறுதலையும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நாமும் நம்ம சேனல் சார்பா அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்.